நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா ஜெபம் பண்ணுறீங்களா? நல்ல வேதம் வாசிக்கிறீங்களா? இந்த வருஷத்தில் நல்ல தீர்மானத்தோடு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கடந்து செல்ல தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் எங்களை நேசித்து எங்களுக்காக ஜெபிக்கிற உடைய ஜெபங்களுக்காக அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி நம்ம ஸ்தோத்திர வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். எபிரேய புஸ்தகம், புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் எபிரேய புஸ்தகம் அதனுடைய 11ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கி நாம் கேட்க போகிறோம். இந்த 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால் விசுவாசத்தின் பட்டியலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்தில் அதிகமாக தேவனை விசுவாசிக்கக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டுடைய வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 2025ஆம் வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் விசுவாசம் பெருகும்படி தொடர்ந்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான இந்த 11ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் ஆண்டுடைய நாம மகிமைக்காக நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு விசுவாசத்தின் சாட்சி, விசுவாசத்தின் நற்சாட்சி என்று கூட நாம் சொல்லலாம். தேவன் நல்லவர். விசுவாசத்தினுடைய சாட்சியை குறித்து அருமையான இந்த எபிரேய புஸ்தகத்தின் 11ஆம் அதிகாரத்தில் நாம் தியானிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஒரு 4 காரியங்களை, 4 நபர்களை குறித்த சாட்சியை உங்களுக்கு முன்பதாக வைத்து நம்முடைய ஜீவியத்தில் விசுவாசத்தின் நிமித்தம் நாம் வெளிப்படுத்தக்கூடிய சாட்சியின் அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்முறைப்படுத்துவதற்கு இந்த 2025ஆம் வருஷத்தில் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தின் அந்த அனுபவத்துக்குள் நாம் வரும்போது உங்களை என்னையும் தேவன் சாட்சியாக நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். அருமையான இந்த 11ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். போதும். கர்த்தர் நல்லவர். முதல் 2 வசனத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில் ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து போகிறோம். ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியமான நாள். ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிற நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய சாட்சியை, அதாவது நற்சாட்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்கு காலங்களை, மாதங்களை, வருடங்களை நமக்கு கூட்டி கொடுக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நற்சாட்சியை, விசுவாசத்தின் நற்சாட்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்கு அடையாளமாக ஸ்தோத்திர இந்த 11ஆம் அதிகாரத்தில் அநேக பரிசுத்தவான்களை, முன்னோர்களாகிய பரிசுத்தவான்களை குறித்த சாட்சிகளை இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அந்த சாட்சியை
நாம் கேட்டு அந்த சாட்சியை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையையும் அந்த சாட்சியின் அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் ஒரு 4 நபர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 11ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். நல்லா கவனிக்கணும், தேவனுக்கு மேன்மையான பலியை செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிற அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஏன் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான்? சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். எப்படி செலுத்தினான் அப்படி என்று நீங்கள் தியானிச்சு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினால் தேவனுக்கு மேன்மையான பலியை செலுத்தினான். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு எத்தனையோ காணிக்கைகளை கொடுக்குறோம், எத்தனையோ ஸ்தோத்திர பொருத்தனைகளை நம்ம செலுத்துகிறோம், இவ்வளவோ நாம் ஆண்டவருக்கு செய்கிறோம். ஆனால் நம்ம கொடுக்குற காணிக்கை அல்லது பொருத்தனை அல்லது தசம பாகம் மற்ற எக்ஸட்ரா எதுவாக இருந்தாலும் சரி, மேன்மையாய் தேவனுக்கு செலுத்தக்கூடிய பலியாய் தேவன் விரும்புகிற காரியமாய் நம்ம செலுத்த முற்பட்டிருக்கிறோமா, செலுத்தி கொண்டு இருக்கிறோமா, கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நீங்களும் நானும் இந்த வருஷத்தில் விசுவாசத்தின் நிமித்தம் நீதிமான் என்று சாட்சி பெறணும். நீதிமான் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒருவருமே கிடையாது. ஆனால் மேன்மையான பலியை அவன் செலுத்தினது நிமித்தம் வசனம் சொல்கிறது, அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் மரித்தும் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறான். உலகத்தில் எத்தனையோ சாதனைகளை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா சாட்சி பெற வேண்டிய ஒரு அனுபவம் என்னன்னா, நீதிமான் என்று சாட்சி பெறணும். நீதிமான் என்றால் தேவனுக்கான காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்கிற, முதன்மையானவைகளை தேவனுக்கு உதாரத்துவமாக விசுவாசத்தின் அடிப்படையில் செலுத்தக்கூடியவனுக்கு தான் நீதிமான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நீதிமான் என்ற வார்த்தைக்கு அடையாளங்கள், அர்த்தங்கள் பல இருக்கலாம். அதில் ஒன்று, அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கை குறித்த தேவனே சாட்சி கொடுத்தார். இன்னைக்கு நாம் செலுத்துகிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் தேவன் சாட்சி கொடுப்பாரா? அவனவன் கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே தேவனுக்கு கொடுக்கிறவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இன்றைக்கி நம்ம செலுத்துகிற ஒவ்வொரு காணிக்கையும், இன்றைக்கி பல நபர்கள் நினைக்கிறாங்க, நம்ம கொடுக்கறது இந்த பாஸ்டருக்கு தானே கொடுக்குறோம், நம்ம கொடுக்கறது இந்த நபருக்காக தானே கொடுக்குறோம். இல்லை, தேவனுக்கு கொடுக்குறோம் என்ற ஒரு உன்னதமான ஒரு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தை உடையவர்களாக நம்ம கொடுப்போமானால், தேவன் உங்களுடைய காணிக்கை என்னுடைய காணிக்கையை குறித்து சாட்சி கொடுப்பார். நம்ம கொடுக்குற காணிக்கையை நம்ம அநேக இடத்துல சொல்லி காட்டுறோம்ல, நான் இவ்வளோ காணிக்கை கொடுத்துருக்குறேன், நான் இவ்வளோ காணிக்கை கொடுத்துட்ருக்கேன். இல்லை, வலது கை கொடுக்குறத இடது கை கூட தெரியக்கூடாதான். கொடுக்கறது யாருக்கு? கர்த்தர் கொடுக்குறோம். ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாக இருக்கிற மனுஷனுக்கு கொடுக்கறது போல் நம்ம நினைக்கக்கூடாது. தேவனுக்கு கொடுக்கறதை வலது கை கொடுக்கறதை இடது கைக்கு தெரியவே கூடாது. அப்படி கொடுக்கறது தான் உண்மையான காணிக்கை. அது தேவனுக்கு மேன்மையாக செலுத்துகிற பலி. அதை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பார். ஆகவே இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த இந்த தேவனுக்கு கொடுக்க விஷயத்தில் காணப்படுகிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு. இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுத்து மாற்றிடுங்க. காணிக்கையை குறித்து நாம் தேவனுக்கு கொடுக்குறோம் என்ற முழு நிச்சயத்தோடு நாம் கொடுக்கக்கூடியவங்க தான் விசுவாசத்தின் நற்சாட்சி என்ற பட்டியலுக்குள்ளே நம்ம வருகிறோம். ரெண்டாவது பார்க்கும்போது 5ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். தேவனுக்கு பிரியமானவன், நல்லா கவனிக்கணும், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எவ்வளவு அழகான வார்த்தையை பாருங்க. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே அவன் என்ன பெற்றுட்டான்? இதை யார் சொல்லியிருப்பான் நீங்கள் நினைக்கிறீங்க? அவனை சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள், அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவனை பார்க்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவன் யாருக்கு பிரியமானவன்? இவன் தேவனுக்கு பிரியமானவன். ஏனோக்குடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவன் மரணத்தையே பார்க்கல.
எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை பாருங்களேன். இன்றைக்கி நம்ம எல்லாரும் மரணத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஏனோக்குடைய வாழ்க்கையில் அவன் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு வசனம் ஜீவனுள்ள வார்த்தை சொல்லுது. அவன் ஏன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பர்சனாக மாறினான் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உலகத்தில் நம்ம யாருக்கு பிரியமாக இருக்குமோ இல்லையோ, ஆனால் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்ற ஒரு வாழ்க்கையின் அடையாளத்தை உடையவர்களாக நாம் இருக்கணும். கிறிஸ்தவ ஜீவியத்தில் எப்படி வாழ்ந்தாலும் பரலோகம் போயிடலாங்கிறது நிச்சயம் இன்றைக்கி அநேகருக்கு குருட்டு விசுவாசமாக இன்றைக்கி வச்சுருக்கீங்க. இல்லை, தேவனுக்கு பிரியமான மனிதனை கர்த்தர் தம்மோடு கூட அவர் சேர்த்து கொள்வார். உலக பிரகாரமாக இருக்கிற எத்தனையோ மனிதர்களுக்கு பிரியமாக இருக்கும்போது எத்தனை சலுகை கிடைக்கி. தேவனுக்கு பிரியமானவன் மாத்திரமே அவன் இந்த பூமியில் சாட்சி பெற முடியும். அவனை தேவன் தம்முடைய ராஜ்யத்தில் அவனை சேர்த்து கொள்வார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஏன் ரட்சிக்கப்படணும்னு தேவன் விரும்புகிறார்னா, ரட்சிக்கப்பட்டு அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், அவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே உங்களை நடத்துகிறார். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு. ஆமென். சபைகள் அநேக கூட்டங்கள் மூலம் நம்மோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறார். ஏன்னா என் பிள்ளை எனக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக இருக்காதா? ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பனு தாய் அந்த பிள்ளைக்கு தன்னுடைய பெற்ற பிள்ளைகளுக்கு அவ்வளோ காரியங்களை செய்கிறாங்கன்னா ஏன் அப்படின்னா, என் பிள்ளை எனக்கு பிரியமான பிள்ளையா, நான் விரும்புகிறபடி இந்த பூமியில் வாழ்ந்து அவன் நல்ல சாட்சி உடையவனா வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் விரும்புகிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த சத்தத்தை கேட்குற உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறாரு. ஒரு காலத்தில் நீங்கள் ஆண்டவர் பிரியமாக இருந்தீங்கல்ல, எவ்வளோ பிரியமாக இருந்தீங்கல்ல, ஆனால் இப்போ அந்த பிரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்க, நல்ல கர்த்தரை துதிக்கிறவங்களா இருந்தீங்க, ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் வந்து கிடக்கிறத ரொம்ப பாக்கியமாக நினச்சிங்க. ஆனால் இன்றைக்கி உலகம் உங்களை ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்குது. உலக பிரியம் உங்களை இழுத்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவருடைய பிரியத்தை விட இன்றைக்கி உலக பிரியம் உங்களுக்கு ரொம்ப பெருசாக போச்சு. இல்லை, அதை விட்டுருங்க, அதை ஒதுக்கி தள்ளிருங்க. ஆண்டவர் நேசிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறுங்க. ஏனோக்கை போல, ஒருவேளை ஏனோக்கை போல தான் இருக்குன்னு நான் சொல்ல வரல, ஏனோக்குடைய 1% அவங்க வாழ்க்கையில் வரட்டும். அவரை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழுங்க. உங்கள் நேரங்களை ஆண்டவருக்கு கொடுங்க, உங்கள் நேரங்களை ஆண்டவருக்கு செலவிட பழகுங்க. நீங்கள் தேவனுக்கு பிரியமானவங்களாக மாறுவீங்க. விசுவாசத்தின் நற்சாட்சியில் 2வது ஏனோக்குடைய வாழ்க்கையை நம்ம அடையாளமாக பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கை அடையாளமாக அநேகருக்கு காட்ட விரும்புவீங்களா? பெருமைக்காக சொல்லலை, பெருமைக்காக நீங்கள் சொல்லணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் உங்கள் வாழ்க்கை ஏனோக்கை போல ஒரு அடையாளம் உள்ள வாழ்க்கையை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்த்து சொல்லணும், இவங்க தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளை, இந்த குடும்பம் தேவனுக்கு பிரியமான குடும்பம் அப்படின்னு உங்களை என்னையும் பார்த்து சொல்லணுமே. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். 3வது ஸ்தோத்திரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே போட்டிருக்கு, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து, அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக்க தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு, நல்லா கவனிங்க, உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாறினான். நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாறினது யாருன்னா நோவா தான். ஏன்னா அவன் வாழ்ந்த காலத்தில் காணாதவைகளை குறித்து அவன் என்ன பெறான்னா தேவ எச்சரிப்பு பெறான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட நிறைய நேரம் பேசுகிறார். எதன் மூலம் பேசுகிறாரு? காணாத சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு பேசுகிறார். விசுவாசத்தை நமக்குள்ள ஆண்டவர் தட்டி எழுப்பினவர் அவர் தான். விசுவாசத்தினால் அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறார். அதே போல் எச்சரிப்பையும் ஆண்டவர் விசுவாசத்தினாலே நம்மோடு கூட பேசுகிறாரு. ஆனால் அதற்கு நாம் எந்த அளவுக்கு பயபக்தி உள்ளவங்களாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களாக இருக்கிறோம், சற்று யோசித்து பாருங்கள். நாம் கடந்து போகிற திருச்சபையில், நாம் ஆராதிக்கிற தேவனுடைய சபையில் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற போதகர் மூலம், நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மெய்ப்பன் மூலம் எத்தனையோ தேவ எச்சரிப்பு ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். நம்முடைய குடும்பம் கட்டப்படும்படி, நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும்படி, நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஒழுங்குக்குள்ளே வரும்படி, நாம் இருக்கிற இடத்துல தேவனுடைய நீதிக்கு சுதந்திரவாளியாக நம்ம ஜீவனம் பண்ணும்படி,
நம்முடைய பேழையாகிய குடும்பம் பாதுகாக்கப்படுவதற்கு ஏற்ற வார்த்தைகள் ஆண்டவருக்கு தந்தும் நாம் அந்த எச்சரிப்புக்கு, தேவனுடைய எச்சரிப்புக்கு காணாதவைகள் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற காரியத்தை எச்சரிப்பாக நாம் வாழ்க்கையில் அதை நாம் உணர்ந்து அதற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை செயல்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கா? யோசிங்க கொஞ்சம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் இந்த நோவாவை போல ஒரு வாழ்க்கையின் அனுபவம் இல்லாமல் இருக்குன்னா, இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. விசுவாசத்தின் நற்சாட்சியில் உங்கள் குடும்ப தலைவராகிய உங்கள் வாழ்க்கை இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனையோ குடும்ப தலைவர்கள் நோவாவை போல் நீங்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்தீங்க. ஆனால் இன்றைக்கி நோவாவை போல் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்க. போதும், என்னத்தை கண்டுட்டோம்? இல்லைங்க, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் லிஸ்ட்டில் எடுத்துக்கோங்கன்னு ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கணக்கு காட்ட முடியாது. சாக்குப்போக்குகளை சொல்லி இவ்வளவு தான் வாழ முடிஞ்சு, இதுக்கு மேலே என்னால் வாழ முடியலன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் நியாயம் பேச முடியாது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு எந்த உபத்திரமே இருக்காதுன்னு நான் சொல்லலை, உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்னு சொன்னார். எப்படி? விசுவாசத்தினால் நம்ம திடன் கொள்ளணும். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என்னோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என் கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் நம்மோடு இருக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார். அந்த வார்த்தை எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க? கிறிஸ்மஸுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை நீங்கள் பார்ப்பீங்க. இம்மானுவேல் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிறார். நம்புகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவங்க கூட இருப்பார். ஆமென். சரி, நோவாவுடைய வாழ்க்கையில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்புப்படுறான். மழை வரும், உன் குடும்பத்தை காத்துக்கோ, உன்னால் முடிஞ்ச அளவு போய் சுவிசேஷத்தை அறிவி. இன்னைக்கு நீங்களும் நான் அப்படி சொல்கிறோமா? குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே நம்ம சொல்ல மாட்டேங்கிறோமே, நம்முடைய சொந்தக்காரங்களுக்கே நம்ம சொல்ல முடியலையே. இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஏன் சொல்லணும்னா, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எச்சரிப்பை குறித்து பேசுகிறார். இவ்வளோ திரளான ஜனங்களுக்குள்ள இந்த ரட்சிப்பு போய் சேரணும். இந்த ரட்சிப்பு உங்களுக்கு ஆமேன் ஸ்தோத்திரம் சுதந்திரமாக உங்களுக்கு மாறணும், இயேசுவை அறிந்து கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி வாயில அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எனக்கு பழக்கமானவர்கள் நீங்கள் கேட்கலாம், எனக்கு தெரிந்தவர்கள் நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த மனுஷன், ஏன் இந்த ஸ்தோத்திரம் இந்த பையன் ஏன் அப்படி, இந்த நபர் ஏன் அப்படி பேசுகிறாருன்னா ஒரே ஒரு காரணம் தான். ஆண்டவர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், இந்த உலகம் ஒரு நாள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட போகுது. அதுக்கு முன்னால் நீ சுவிசேஷத்தை பிரசங்கி, சுவிசேஷனுடைய வேலையை செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலையும் நாங்கள் கடந்து போனாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. இயேசு எங்களுக்காக இருக்கிறார், இயேசு எங்கள் கூட இருக்கிறார். சதமான இந்த உலகத்தில் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எங்களுக்கு ஒரு மறுமையின் ராஜ்யத்தை வச்சிருக்கிறார். அதில் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு காலத்தாண்டவர் எங்களுக்கு தருவார். அந்த நிச்சயம் வாழ்க்கையில் உண்டா? அந்த நிச்சயத்துக்குரிய நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் உண்டா? அதுக்காகத்தான் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, நோவாவை போல தேவ எச்சரிப்பை பெற்ற உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு குடும்பத்தை காக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? சபை போதகர் குடும்பத்தில் இப்படி பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, உங்கள் பிள்ளைகளை திருத்துங்கன்னு சொன்னால் கோபம் வருது. என் பிள்ளை நல்லா ஒழுக்கமாக தான் இருக்கிறான், இவருக்கு என்ன கண்ணு உறுத்துதா? என் பிள்ளையே தான் பார்க்குறார். சபையில் பிற யாரை பார்ப்போம்? சபையில் யாரை பார்ப்போம்? சபையில் இருக்கிற பிள்ளைகளை சரிவர திருத்துவது கர்த்தர் எங்கள் மேலே வைத்த கடமை அல்லவா? இந்த வசனத்தை போதித்து அவனை சரிவரப்படுத்தி அவன் விழுந்து போகும்போது அவனுக்கு சுட்டி காட்டி இதில் நீ விழாதன்னு சொல்லி கொடுக்குறதான் ஒரு மெய்ப்பனுக்குரிய கடமை. கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் சரி, எங்கே நீங்கள் இருந்து கேட்டாலும் சரி, உங்கள் சபையில் உங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற ஆவிக்குரிய தகப்பன் உங்களோட பேசுகிற சத்தத்தை கூர்ந்து கவனிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிற சத்தம் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு, பேழையாகிய குடும்பம் காப்பாற்றப்படுவதற்கு தேவன் தம்முடைய வார்த்தையை போதகர் மூலமாக பேசுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உங்கள் பேழையை காப்பாற்றுவதற்கு முற்படுவீங்கன்னா நீதிக்கு சுதந்திரவாளியாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென். 4ஆவதாக சொல்லப்பட்டிருக்கிறது 8ஆம் வசனம்,
விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். போதும். அடுத்த வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரவாளியாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். நல்லா கவனிங்க, போகிற இடம் அறியாமலே புறப்பட்டு போனது யாருன்னா ஆபிரகாம். விசுவாசத்தினால ஆண்டவர் சொல்றார் போ அப்படிங்கிற. நான் போறேன்யா. இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த விசுவாசத்தின் நற்சாட்சிக்கு ஆண்டவர் இந்த எபிரேய ஸ்தோத்திர புஸ்தகத்தில் அழகாக எழுதுறார். ஆபிரகாமனை பட்டியல் போடுறார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் இந்த பூமியில் இப்போ இந்த காலகட்டத்தில் விசுவாசத்துக்கு நற்சாட்சிகளாக நீங்கள் வாழ்வீங்கன்னு சொன்னால் உங்களையும் கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருப்பார். நம்புறீங்களா? நீங்களும் நானும் அந்த புஸ்தகத்தில் இடம் பெறுவோம். ஆண்டவர் நம்மளை அப்படி எழுதி வைப்பார். உங்கள் பேர் அதில் இடம் பெறும். ஆபிரகாம் போகிற இடம் இன்னதென்று அறியாமலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு உடனே ரைட், ஓகே, நான் வரேன்ப்பா, நான் போகிறேன்ப்பா, நீ எதெல்லாம் விடணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உன் இனத்தை, உன் தேசத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு வா. ரைட், ஓகே, வரேன். ஏன்னா இந்த 3 ரொம்ப முக்கியம் இல்லை, ரொம்ப முக்கியம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த 3ஐயும் விட்டுட்டு வா, நான் காமிக்கிற தேசத்துக்கு போ. ரைட், ஓகே, போகிறேன். இன்றைக்கி நாம் அப்படி சொல்ல முடியுமா? இந்த சத்தத்தை கேட்குற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஊழியனே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அழைப்பை கொடுத்தது உண்மை, உங்களோட ஆண்டவர் திட்டமாக பேசினது உண்மை. ஆனால் ஆபிரகாமை அழைத்தது போல சில காரியங்களை கிட்ட சொல்லி நீ வா அப்படின்னு சொல்லும்போது தயக்கம் காட்டுறீங்கல்ல, உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறாரு. இந்த சத்தத்துக்கு நீங்கள் செவி சாய்த்து கீழ்ப்படிந்து ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகள் நீங்கள் விசுவாசிகளாக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் அழைப்பு வச்சிருக்கிறார். தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடிய அழைப்பை வச்சிருக்கிறார். ஆண்டவர்களோடு அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறார். உங்களை ஆண்டவர் ஒரு திட்டத்துக்கு உபயோகப்படுத்த முடியும் வா என்று அழைக்கிறார். சில காரியங்களை விட சொல்கிறார். ஆனால் நீங்கள் விட மனசு இல்லை. ஆபிரகாமை போல் நீங்கள் விட்டுட்டு வருவீங்கன்னா நிச்சயமாக சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தையில் ஸ்தோத்திர உறுதியோடு சொல்கிறேன், விசுவாசத்தின் நற்சாட்சி பட்டியலில் நீங்களே இடம் பெறுவீங்க. இந்த 4 பேர் விசுவாசத்தின் நற்சாட்சிக்கு அடையாளமாக இருந்தாங்க. இந்த வார்த்தையை கேட்குற நீங்களும் அடையாளமாக இருக்க தேவன் விரும்புகிறாரு. ஒப்பு கொடுங்க. ஆண்டோடைய நாம் மையப்படட்டும். கண்ண முடி ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியின் மூலம் நம்மளோட பிள்ளைகளோடு பேசியிருக்கீங்க. விசுவாசத்தின் நற்சாட்சிக்கு நம்முடைய பிள்ளைகள் அடையாளமாக இருக்கும்படி நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்டு நானும் விசுவாசத்துக்கு நற்சாட்சியாக அந்த பூமியில் நான் ஜீவனம் பண்ணுவேன். என் கூட பேசின வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், ஒப்பு கொடுக்குறேன், நான் வாழ்ந்து காட்டுவேன்னு அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் வாழ்ந்து இந்த பூமியில் நற்சாட்சி உள்ளவர்களாக ஜீவனம் பண்ணி இப்படி நாமத்துக்கு மகிமை சேர்க்க பண்ணுங்க. இந்த வார்த்தையானது ஒரு அடியானுடைய நாவலை எதுக்காக நீங்கள் பேச வச்சிங்களோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே வந்து சேரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், அநேகருக்கு அறிமுகம் செய்யுங்க. இதை குறித்ததான சாட்சி உங்களுக்கு இருக்குமானால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அப்படி சாட்சிகளை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜோசுவா டிவிக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கும் வரை தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே.